ஹரே கிருஷ்ணா. எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக்க சுவாமிக்கும் எனது சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தின் மகிமை. பகவான் சிவன் பார்வதி தேவியிடம் கூறினார்: என் அன்பிற்குரிய பார்வதி தேவியே, இப்போது நான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தின் மகிமைகளை பற்றி கூறுகிறேன், கேட்பாயாக. நர்மதா நதிக்கரையில் மகிஷ்மதி எனும் ஊரில் மாதவன் எனும் பிராமணன் வாழ்ந்து வந்தான். மாதவன் வேத சாஸ்திரங்களை முறையாக கடைபிடித்து வாழ்ந்து வந்தான். அவன் பிராமணருக்குரிய எல்லா குணங்களையும் நிறைவாக கொண்டவன். அவன் வேதங்களையெல்லாம் கற்று தேர்ந்தவன் என்பதால் அவனுக்கு நிறைய தானங்கள் கிடைத்தது. அவனுக்கு கிடைத்த செல்வங்களை வைத்து ஒரு பெரிய அக்னிஹோத்திர யாகத்தை செய்ய தொடங்கினான். அந்த யாகத்தில் பலியிடுவதற்கு ஒரு ஆடு வாங்கினான். அதை பலியிடுவதற்காக சுத்தம் செய்தபோது அனைவரும் வியக்கும்படி அந்த ஆடு சிரிக்க துவங்கியது. அந்த ஆடு பின்னர் இவ்வாறு கேட்டது: ஓ பிராமணா, இந்த அக்னிஹோத்திர யாகத்தால் பயன் என்ன? இது மீண்டும் பிறப்பு இறப்பு சுழலில்தான் ஒருவனை சிக்க வைக்கிறது. நிறைய அக்னிஹோத்திர யாகங்கள் செய்த என்னுடைய நிலையை பார் என்று கூறியது ஆடு. இதை கேட்ட எல்லோருக்கும் அந்த ஆட்டின் பூர்வ சரித்திரத்தை பற்றி கேட்க ஆர்வம் மிகுந்தது. மாதவன் கூப்பிய கரங்களுடன், அன்புள்ளவனே, நீ எப்படி ஆட்டின் உருவத்தை பெற்றாய் என்று கேட்டான். மேலும் உன்னுடைய முந்தைய பிறவியில் நீ எந்த குலத்தை சேர்ந்தவன், என்ன நல்ல செயல்களை நீ செய்தாய் என்று கேட்டான். அதற்கு அந்த ஆடு இவ்வாறு பதில் கூறியது: முற்பிறவியில் நான் ஒரு சிறந்த பிராமண குடும்பத்தில் பிறந்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள சடங்கு சம்பிரதாயங்களை தவறில்லாமல் செய்து வந்தேன். ஒரு நாள் என் மனைவி என் குழந்தையின் உடல் நல முன்னேற்றத்திற்காக துர்கா தேவியை வழிபட விரும்பினாள். அதற்காக ஒரு ஆட்டை கொண்டு வரும்படி என்னிடம் கூறினாள். அதை யாகத்தில் பலியிடும்போது அந்த ஆடு எனக்கு சாபம் தந்தது. ஓ மதிகெட்ட பாவியே, நீ என்னுடைய பிள்ளைகளை தந்தையில்லாதவர்களாக ஆக்கிவிட்டாய். இந்த காரணத்தால் நீயும் இதேபோல ஆட்டின் பிறவியை எடுப்பாய் என்று அந்த ஆடு எனக்கு சாபம் கொடுத்தது. ஓ மாதவா, மரணத்திற்கு பின்னர் நான் இந்த ஆட்டின் உருவத்தை பெற்றேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் நான் என்னுடைய முந்தைய பிறவிகளை ஞாபகம் வைத்து கொள்ள முடிந்தது. உனக்கு விருப்பமானால் நான் இன்னும் ஒரு கதையை கூறுகிறேன், கேட்பாயாக என்று அந்த ஆடு மீண்டும் வேறு ஒரு கதையை கூறத் தொடங்கியது. பௌதீக உலகத்தில் இருந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் விடுதலை வழங்கக்கூடிய குருஷேத்திரம் என்னும் ஊரில் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த சந்திர சர்மா என்னும் மன்னர் வாழ்ந்து வந்தார். சந்திர கிரகணத்தின் போது அந்த மன்னர் பிராமணர் ஒருவருக்கு தானம் கொடுக்க நினைத்தார். மன்னர் தானம் கொடுப்பனவற்றில் ஒரு கருத்த சூத்திரனும் இருந்தான். மன்னர் புரோகிதருடன் சென்று புனித நீராடிவிட்டு தூய ஆடையுடன் தன்னுடைய உடலில் சந்தனம் பூசிக்கொண்டு பக்தியுடன் ஒரு சிறந்த பிராமணருக்கு தானம் செய்தார். மன்னர் பிராமணருக்கு தானம் கொடுத்த பிறகு அந்த கருத்த சூத்திரனின் தேகத்தில் இருந்து ஒரு ஆண் ஒரு பெண் என 2 சண்டாளர்கள் வெளிப்பட்டார்கள். இருவரும் ஒன்றாக பிராமணரை நெருங்கிச் சென்றனர். பிறகு திடீரென்று அவர்கள் இருவரும் பிராமணனின் உடலுக்குள் புகுந்து கொண்டனர். அந்த பிராமணர் இவர்களை கண்டும் நிலை குலையாமல் அமைதியுடனும் பக்தியுடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை பாராயணம் செய்தார். தானம் கொடுத்த அந்த மன்னர் நிகழும் அனைத்தையும் கண்டு திகைத்து
ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்தார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை அந்த பிராமணர் பாராயணம் செய்ய தொடங்கியவுடன் உடனே விஷ்ணு தூதர்கள் அங்கு தோன்றி அந்த 2 சண்டாளர்களையும் துரத்தியடித்தனர். அந்த சமயம் மன்னர் அந்த பிராமணரிடம், இந்த 2 சண்டாளர்கள் யார்? நீங்கள் எந்த மந்திரத்தை பாராயணம் செய்தீர்கள்? எந்த பகவானை தியானம் செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பிராமணர், வந்த 2 சண்டாளர்களில் ஒன்று பாவத்தின் உருவம், 2வது குற்றம் மற்றும் விரோதத்தின் உருவம். அந்த சமயம் நான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தேன். அந்த ஸ்லோகங்கள் ஒருவனை எல்லாவிதமான அச்சுறுத்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவிக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்வதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை எப்போதும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியும் என்று அந்த பிராமணர் கூறினார். இதை கேட்ட மன்னர் பிராமணரிடமிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய கற்றுக்கொண்டார். அதை தினமும் பாராயணம் செய்த மன்னர் வாழ்வின் இறுதியில் பகவானின் திருத்தாமரை பாதங்களை அடைந்தார். இவ்வாறு இதுவரை அந்த ஆடு கூறிய கதைகளை கேட்ட மாதவன் உடனே அந்த ஆட்டை விடுவித்தான். அதன் பிறகு அன்றிலிருந்து தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய தொடங்கி இறுதியில் மாதவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை அடைந்தான். இவ்வாறு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் 9ஆம் அத்தியாயத்தின் மகிமைகளை கூறி முடித்தார். ஹரே கிருஷ்ணா.